18 years with the same franchise. ஈசாலா கப் நம்தே அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா செய்யல. இந்த வருஷம் அதை செஞ்சுட்டாங்க. எஸ், ஒரு வழியா 18 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறமா ஆர்சிபி வெற்றி அடைஞ்சிருச்சு. கப்பு வாங்கும் போது விராட் கோலி சந்தோஷப்படுவாரு பார்த்தா கண்ணீர் விட்டு அழுதுருக்காருங்க மனுஷன். இதை பார்க்கும் போது ஆர்சிபி ஃபேன்ஸ் மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமே லைட்டா கண்ணு கலங்குதுன்னே சொல்லலாம். ராமர் வனவாசம் கூட வெறும் 14 வருஷம் தாங்க. ஆனா இந்த கப்புக்காக நாங்க 18 வருஷம் காத்திருந்தேங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெங்களூர் மட்டும் இல்லாம இந்தியா முழுக்கவே ஆர்சிபி ஃபேன்ஸ் கொண்டாடி தீர்த்திருக்காங்க. அதாவது இவங்களுடைய வெற்றி நைட்டு 11:30 மணிக்கு சொன்ன உடனே, தெரிஞ்ச உடனே பெங்களூர் அப்படியே நைட்டு ஃபுல்லா தீபாவளியாவே மாறிடுச்சு. அந்த அளவுக்கு பட்டாசை வெடிச்சு பயங்கரமா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. பெங்களூர் மட்டும் இல்ல, சென்னையிலுமே அந்த செலிப்ரேஷன் போயிருக்கு. இது மட்டும் இல்லாம ஹைதராபாத் உட்பட முக்கியமான சிட்டிஸ், முக்கியமான ஊர்கள்லையுமே பயங்கரமா இதை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆர்சிபி 6 ரன்ஸ்ல அபார வெற்றி அடைஞ்சிருந்திருக்காங்க. ஆரம்பத்துல இருந்தே பஞ்சாப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான டஃப் காம்படிஷன் கொடுத்துட்டு தான் வந்தாங்க. ஒருவேளை ஜெயிச்சிருவாங்களோ பஞ்சாப், ஐயோ இந்த தடவையும் கப்பு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எல்லாரும் அப்படியே பதட்டத்தில் உட்காந்துருந்தாங்க. ஆனா கடைசி நேரத்தில் அது அப்படியே உல்டாவா மாறிடுச்சு. ஜஸ்ட் ஒரு 6 ரன்ஸ்ல தாங்க போயிடுச்சு. சச்ச, இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பஞ்சாப் ஃபேன்ஸும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எனிவேஸ், 18 வருஷமா காத்துட்டு இருந்ததுக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. அதுவும் பயங்கரமான கொண்டாடக்கூடிய ஒரு வெற்றி. இதை ஒரு மிகப்பெரிய விழாவாவே கொண்டாடி இருக்காங்க ஆர்சிபி ஃபேன்ஸ். இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அண்ட் ஆர்சிபி வெற்றி பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபார் மோர் அப்டேட்ஸ் ஃபாலோ Flix9.